நடுவில் நிறைவாய் எழுந்தருளி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் கிரியை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமே, நம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பார்க்க உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. ஆமே, நம்முடைய மகத்துவமான பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உடைய கல்வாரி பாதத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கமடையாமல் பிரகாசிப்பிக்க தெய்வனே, எங்களை பிரகாசிப்பிக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக. எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா இருளின் கிரியைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், சத்ருவின் கிரியைகள், பிசாசின் போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக, இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காணும்படியாக, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக உம்முடைய முகத்தின் ஒளியினால் எங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமையா, 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 ஸ்தோத்தரிக்கிறோமையா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபைக்காக நன்றி அப்பா, கிருபைக்காக நன்றி ஆவியானவரே. உடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமே, எங்கள் வாழ்க்கையில புதிதாய் நீர் எங்களுக்கு பாராட்டுகிற உடைய விலையேறப்பெற்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபை பெரியது அப்பா. உடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பெருமூச்சை உற்று கவனிக்கிறவர், எங்கள் பெருமூச்சை அறிந்திருக்கிறவர், எங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே அவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற கர்த்தர் அல்லவோ. ஆமே, இந்த பகல் காலத்தில் உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம், உடைய கல்வாரி பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடுகிற ஜனங்கள் கைவிடப்படுகிறது இல்லையே கர்த்தாவே. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே.
தாகமாய் ஏங்குகின்றேன். சொல்வோமா ஆண்டவரை பார்த்து, தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகின்றேன். எனது ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. எனது ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. சபை அப்படி இணைந்து சொல்வோமா, தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். ராஜா தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். தண்ணீரில்லா அவர் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா தேவன் பேரில், ஜீவனுள்ள தேவன் பேரிலே வாஞ்சையாய். ஆமென். தவணமுள்ள ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்குகிறவர், வாஞ்சையுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர். ஆமென். தம்மை வாஞ்சிக்கிற ஜனத்தை அவர் வெறுமையாய் விடுகிறது இல்லை. ஆமென். இன்றைக்கு தேவ ஜனமே, அவரை தேடுகிற வாழ்க்கையை கர்த்தர் வெறுமையாய் விடுகிறது இல்லை. ஆமென். அவருடைய நிறைவு வாஞ்சிக்கிற ஆத்துமாக்களை நன்மையினால் திருப்தியாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது நீர் பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய ஜனத்தை மலை மேல் அமர்ந்திருக்கிற பட்டணமாய், பூமிக்கு வெளிச்சமாய், உலகத்திற்கு ஒளியாய், ஆமென், எங்களை நிறுத்துகிறவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பாதத்தில் வருகிறோம், உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய உள்ளங்கை மேகம் எங்களை ஆளுகை செய்கிறபடி உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த மகிமை எங்களை சூழ பாளையம் இறங்குகிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளி இருக்கிறபடி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைக்காக நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் ஆமென் எங்களை ஆளுகை செய்கிறவரே. உம்முடைய ஆணி வாய்ந்த கரம், சர்வ வல்லவருடைய கரம், நீட்டப்பட்டிருக்கிற ஓங்கிய புயம் தம்முடைய ஜனத்தை மீட்கும்படியாக ஆண்டவரே எங்கள் பேரில் நினைவாயிருக்கிற கர்த்தாவே, தேங்க்யூ ஜீசஸ். எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆமென். ஜெபிக்க விடாதபடி போராடுகிற வாதாடுகிற அந்நிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. சத்ருவின் கிரியைகள், பலவீனத்தின் ஆவிகள், சிந்தையை சிதறடிக்கிற அசுத்தங்கள், ஆமென் ஆமென் கட்டுகிற அந்த ஹாரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆமென் உடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆமென். தெய்வீக விடுதலை சூழ பாளையம் இறங்கி கொண்டிருக்கிறபடியே நன்றி ஆண்டவரே. அக்கினிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு வானதூத சேனைகளோடு நீர் எழுந்தருளி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய மெல்லிய பிரசனம் எங்கள் நடுவில் நிறைவாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். எங்கள் இருதயத்தின் நினைவுகளை சோதித்தறிகிற கர்த்தர், உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உண்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீ சமீபமாய் இருக்கிறவ. இந்த நாளில எங்களுக்கு நீ சமீபமாய் எழுந்தருளி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைராக்கியம் எனும் சால்வை அணிந்தவராய் ஆண்டவருடைய ஓங்கிய புயத்தோடு ஆமென் எங்கள் நடுவில் நீரே ஆமென் எழுந்தருளி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரமயா ஸ்தோத்திரமயா ஸ்தோத்திரமயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. ஆமென் ஆமென் ஆமென். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சொல்லாம எல்லாரும் இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள். சொல்வோமா இசையா என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்பவரே,
பாதத்தில் இறக்கி வைத்தே. சொல்லுவோம் ஆண்டவரிடத்துல, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே. ராஜா ராஜா உம்மையே எனக்கு முன்பதாக நிறுத்தியுள்ளேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவன் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ ஜனங்கள், இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. மோடு அல்லேலூயா இன்னுள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என்னுள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் நல்ல கரம் தட்டி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே உம்மை எனக்கு முன்பதாக நிறுத்தியுள்ள நீரும் ஆண்டவர், நீங்களும் நானும் மட்டும் ஆண்டவரே. வேற எந்த உலக சிந்தையோ பாரங்களோ வேண்டாம். நீங்களும் ஆண்டவரை மட்டும். உங்க பாதத்துல நான் வந்து அமருகிறேன் ஆண்டவரே. அந்த மரியாதை போல உடைய பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல உடைய சமூகத்துல வந்து விழுகிறாண்டவரே. உடைய பாதத்துல வந்து விழுகிறாண்டவரே. அந்த மரியாதை தன் கண்ணீரினால் கர்த்தருடைய பாதத்தை நனைத்து, தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்து, தன்னிடத்தில் மேன்மையாய் தன்னிடத்தில் இருந்ததான அந்த நலத தைலத்தை அவருடைய சமூகத்தில் உடைத்து ஊற்றி, தன் வாழ்க்கையிலே தனக்கு எவையெல்லாம் மேன்மையாய் விளையேற பெற்றதாய் இருந்ததோ எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே அவருக்காக கொடுத்து, அந்த மரியாதை போல ஆமே இந்த நாளில் ஆமே தேவ பிள்ளையே உன் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் உடைத்து ஊற்றிவிடு. ஆமே உன்னுடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் உடைத்து ஊற்றிவிடு. ஆமே உன்னுடைய கண்ணீர் அவருடைய பாதங்களை கழுவுகிற தண்ணீராய் மாறட்டும். உன் தலைமேறி உன்னுடைய மகிமை ஆமே அவருடைய சமூகத்தில் பாதத்தில் ஒப்பு கொடுக்கப்படட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமே நான் மரியாதை போல என் தகப்பனுடைய பாதத்தை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடிக்கிறவர்கள் ஆண்டவரே நினைத்தருளும். அன்பே நினைத்தருளும். எங்கள் ஆறுயிரே எங்களை நினைத்தருளும். எங்கள் ஆத்துமநேசரே எங்களை நினைத்தருளும். எங்கள் பள்ளத்தாக்கின் நீலியே எங்களை நினைத்தருளும். ஆமே வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறவரே, கண்ணியர்களால் நேசிக்கப்படத்தக்க தெய்வமே, 10,000களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, விடிவெள்ளி நட்சத்திரமே, ஆமே முற்றிலும் அழகுள்ளவரே, ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவரே,
ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறவரே, எல்லா மனுஷருடைய நாசியின் சுவாசத்தை கரத்தில் வைத்திருக்கிற தெய்வமே, பூமியின் ஒரு முனை தொடங்கி பூமியின் கடைமுனை மட்டுமல்ல, எல்லா மனிதர்களால் நம்பப்படத்தக்கதான ஒரே தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிகதா ஷிகரமன ஹசியாதனரதன ரகசியாதனரவலா. தடைகளை உடைத்தறிகிற ராஜா, எங்களுக்கு முன்பதாக நீர் எழுந்தருளி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்தறிகிற ராஜா, எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். எங்கள் துதிகளில் மகிழ்வோனே, எங்கள் துதிகளில் மகிழ்வோனே. ஓ ரகதமா ஷிகரதலரதனா ரிகபலபௌஷம் துராதன ரகசியாதனரா. ஆமே, தடைகள் உடைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா சத்ருவின் கிரிகள் நிர்மூலமாக்கப்படுகிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். எல்லா வலு சர்ப்பத்தின் கிரிகள் உடைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமேன். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வருகிறார். இதோ இதோ உன் சத்தத்திற்கு செவி சாய்க்கும்படியாக ஆமே, அவரை துதிக்கிற எந்த ஸ்தானத்தில், எந்த இடத்திலிருந்து கர்த்தரை தொழுது கொண்டாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். தேவனுடைய அளவில்லாத மகிமை சூழ பாளையம் இறங்கும். ஆமென், ஆமென். பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டாலும் தம்முடைய பிள்ளைக்கு செவி சாய்க்கும்படியா இறங்கி வருகிறவர். ஆமென், ஆமென். தாவீது சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நான் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவருடைய கை என்னை விடுவிக்கும், அவருடைய கரம் அங்கேயும் வந்து என்னை நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகதல ஷிகரமன ஹசியாதனரபலோ. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற நல்ல தெய்வமே, இந்த ஏழை கூப்பிட்டா அவனை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக இதோ கர்த்தர் இந்த நாளில் தம்முடைய ஜனத்தின் சத்தத்திற்கு செவி சாய்க்கும்படியாக. ஆமேன், ஆமேன். அவருடைய செவிகள் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆமேன். மகிமையை வஸ்திரமாக அணிந்து கொண்டிருக்கிறவர், மகத்துவத்தை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறவர். ஆமேன். அவருடைய நாமம் விளங்கும்படியாக, அவருடைய கை வல்லமையை நிரூபிக்கும்படியாக நம்மை அவர் நிலை நிறுத்தி இருக்கிறார். ஆமேன். நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய கை வல்லமையை காண்பிக்கும்படியாக. ஆமேன். பார்வோனுக்கு முன்பதாக மோசையை நிலைநிறுத்தினது போல ஆமென், அவருடைய வல்லமையை காண்பிக்கும்படியாக அல்லேலூயா நிலைநிறுத்தினது போல இந்த நாளில் அவருடைய வல்லமையை, அவருடைய கர்த்தத்துவத்தின் மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில அவர் தெரிவிக்கும்படி ஆமென், இந்த ஜனத்தை அவருக்காக ஏற்படுத்தி அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக, அவரை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து தமது ஜனத்திற்காக தமது வல்லமையுள்ள புயத்தை வெளிப்படுத்தும்படியாக. ஆமே, ஆமே. இன்றைக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு உன்னை அவருக்காக வேறு பிரித்து எடுத்திருக்கிறார் சகோதரி. ஆமே. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவருடைய கை வல்லமை வாழ்க்கையிலே பரிபூரணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பலத்த கரம் ஓங்கிய புயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வெளிப்பட்டது போல மோசையை நிறுத்தி மோசே காணும்படியாக கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்தது போல உன்னை நிறுத்தி உன் கண்கள் காணும்படியாக உனக்காக அற்புத அடையாளங்களை செய்கிற உன்னதமான கர்த்தர் அவர். ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும், செங்கடல் விளங்கி போகும். ஆனால் உன் முன்பதாக உனக்காக கிரியை செய்யும்படி, உன்னை கொண்டு செய்யும்படி கர்த்தர் உன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிகதல ஷிகரமன ரதன. ஜீவனை அழிவில் நின்று மீட்டு ரட்சிக்கிற கர்த்தர் அவர். ஜீவனை அழிவில் நின்று மீட்டு ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகமன ஷிகரதல ஷிஹம் தரதன ரகசியாதனரவரதரா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். அவருடைய கை குறுகி போகவில்லை, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை.
சில காரணங்களுக்காக கர்த்தர் ஏன் தமது வல்லமையுள்ள கரத்தின் கிரியைகளை அவர் தாமதிக்கிறார் என்றால், தம்முடைய பிள்ளையுடைய கண்கள் அதை காணணும், அவருடைய பிள்ளைகளுடைய கண்கள் அதை உணரணும். நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும்படியாக, நாம் எழும்பும்படியாக சில அற்புதங்களை அவர் தாமதிக்கிறார், சில காரியங்களை செய்ய அவர் தாமதிக்கிறார். பாருங்க, ஆண்டவரால் செங்கடலை பிளக்க முடியும். அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே செங்கடல் இரண்டாய் பிளந்தது என்று நான் வாசிக்கிறோம். அவருடைய நாசியின் சுவாசம் போதும், அவர் ஒரு மூச்சு விட்டால் போதும், எல்லாம் மாறி போகும். ஆனால் மோசையை கொண்டு வந்து நிறுத்தி அவனுடைய கரத்தை செங்கடலுக்கு நேராக நீட்ட சொல்லி அவனுடைய கண்கள் காணும்படியாக, அவன் உணரும்படியாக, என் தேவனே சர்வ வல்லமையுள்ளவர், என் தேவனே சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை அவன் உணரும்படியாக கொண்டு நிறுத்தி அதை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை நாம் உணர வேண்டும் அல்லவா? ஆகையினால இந்த நாளிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவருடைய கை வல்லமையை காண்பிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் அவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இந்த நாள் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். கர்த்தருடைய வல்லமையை நம்முடைய கண்கள் காணும்படி செய்யும். எவர்களெல்லாம் தேவ ஜனத்தின் பேரிலே நகைத்தார்களோ, அற்பமாய் எண்ணினார்களோ, பற்கடித்தார்களோ, எல்லா நாவுகளும் அடைந்து போகத்தக்கதாக, இச்சகம் பேசி அடங்கும்படியாக, துரத்துகிற பார்வோனின் கிரியைகள் அமிழ்ந்து போகும்படியாக, துரத்துகிற சத்துரு ஒன்றுமில்லாமல் அழிக்கப்படும்படியாக இன்றைக்கு கர்த்தர் தமது கை வல்லமையை காண்பிக்க போகிறார். மோசேயை நிறுத்தி செங்கடலை திறந்து பார்வோனும் அவனுடைய சேனைகளை அழித்தது போல, பார்வோனின் சேனைகளை அழித்தது போல இன்றைக்கு கர்த்தர் உனக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறார். உன் ஜெயபலமான ஒரு நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். உனக்கு ஜெயபலமான ஒரு நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். உனக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. அப்படி ஜெபிங்க சகோதரி. உன் இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை இந்த ஜெபத்தின் துவக்க நேரத்தில் அவருடைய சமூகத்தில் வைத்து விடு. தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர், அடைக்கப்பட்ட வாசலை திறந்து வழி வாசலை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஒரு வறண்ட நிலத்திலே தரையை நடந்து கடக்கிறது போல செங்கடலை நடந்து கடக்க பண்ணின கர்த்தர், பெரும் பாதையை தமது ஜனத்திற்காக ஏற்படுத்தினவர். இந்த பகல் வேளையில் தடையாய் இருக்கிற எல்லா தடைகளும் உடைத்து அவர் இதோ வறண்ட பாதையை உருவாக்கி தமது ஜனத்தை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவின் கிரியைகள் அழியத்தக்கதாக, பார்வோனின் கிரியைகள் அழியத்தக்கதாக, சிறைபிடித்து வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் அழியத்தக்கதாக, ஆராதிக்க விடாதபடி தேவ ஜனத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற சத்துருவின் கிரியைகள் அழியத்தக்கதாக, ரீகபல ஷகதன ரப்தல ரகசியாதனரோ ரீபால கமரதல ஷிகமபரதல ரசியாதனரவலாம். ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஆண்டுடைய பாதத்தில் நம்ம தாழ்த்தி ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சொல்லலாமா எல்லாரும்? ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்கப்பா, நடத்துங்கப்பா, போதித்து நடத்துங்க ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க ஆண்டவரே. கோணலானவைகள் எல்லாம் சுவையாய் மாறட்டும், கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையின் பாதையில் நீர் என்னை நடத்துகிறவர் மாத்திரமல்ல, இக்கட்டான நெருக்கமான உபத்திரவமான சூழ்நிலைகளில் எல்லாம் என்னை தோளிலே தூக்கி என் வாழ்க்கையில் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் நீர் ஆண்டவரே. தோளிலே தூக்கி சுமந்து என்னை நடத்துகிறவர். ஆண்டுடைய கரத்தில் அப்படி ஒப்பு கொடுத்து என்னை ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்படியே பரிபூரண சித்தத்திற்குள்ளா என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. ஆமீனப்பா.
ஆமேனப்பா. ஹல்லேலூயா. ஆமேன். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தீமைகளை நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் அவர். அவன் இருதயம் ஒருவேளை இன்றைக்கு எனக்கு இப்படி ஒரு தீமையான காரியம் சம்பவித்து விட்டதே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் உன் தீமைகளை எல்லாம் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுகிறார். கர்த்தர் தீமைகளை எல்லாம் நன்மையாய் முடிய பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோன் துரத்துகிறானே என்று கலங்கி திகைத்து நின்ற ஜனத்திற்காக ஐயோ அதமானோமோ என்று அழிந்து போவோமோ என்று கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஆமேன் துரத்தி வந்த பார்வோனை ஆமேன் அந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணின கர்த்தர். தீமையை நன்மையாய் முடிய பண்ணின கர்த்தர். அல்லேலூயா. வாழ்க்கையில் சில காரியங்களை அவர் நன்மையாய் முடிய பண்ணுகிறார். நன்மையாய் முடிய பண்ணுகிறார். அவருடைய கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய பாதத்தில் தருகிறாண்டவரே. நீர் என் வாழ்க்கையில கிரியை செய்ய ஏதாகிலும் தடைகள் என்னிடத்தில் இருக்குமானால், பாவங்கள் என்னிடத்தில் இருக்குமானால், குற்றங்கள் குறைவுகள் என்னிடத்தில் இருக்குமானால் என் மேல கிருபையாயிருங்க ஆண்டவரே. என் மேல கிருபையாயிருங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கிருபையாயிருங்கப்பா. ஆண்டவரே மீது கிருபையாயிரும். உடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. உடைய கல்வாரி பாதத்தில் வந்து நிற்கிறேன். எனக்காக உம்முடைய ரத்தம் கெத்சமனே முதல் கொல்கதா மேடு மட்டும் சிந்தப்பட்டதை ஆண்டவரே. நீர் என்னை மீட்டெடுக்கும்படியாக கெத்சமனே தோட்டத்தில் கதறி அழுது என் பேரில் நினைவாய் இருந்தபடியினாலே எனக்காக நீர் இறங்கினீரே. எனக்காக சிலுவை சுமந்தீரே. உம்முடைய பாதத்தில் என்னை தாழ்த்துகிறாண்டவரே. உடைய கல்வாரி பாதத்தில் என்னை தாழ்த்துகிறாண்டவரே. உடைய ரத்தத்தினால் என்ன மூடுங்கப்பா சொல்லுவோமா. உடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்ன மூடுங்க. உடைய கல்வாரி ரத்தத்தினால் என்ன மூடுங்காண்டவரே. கழுவுங்கப்பா. அப்படி சொல்லுங்க தேவஜன். அப்பா என் குடும்பத்தின் மேலே உங்கள் ரத்தம் விழட்டும். என் குடும்பத்தின் மீது உடைய ரத்தம் விழட்டும் ஆண்டவரே. ஆமேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களையும் அவனுடைய குடும்பத்தையும் காக்கும்படியாக ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டு நிலைக்கால்களிலே தொளிக்கப்பட்டது. ஆமேன். சங்கார தூதன் தொடாதபடிக்கு, குடும்பத்தை சங்கார தூதன் தொடாதபடிக்கு கர்த்தருடைய ஜனத்திற்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் தமது இரத்தத்தை தொளித்து அடையாளமிட்டது போல இன்றைக்கு தேவ ஜனமே ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை உன் கரத்தில் எடுத்துக்கொள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்று உன்னை குறித்து வேதம் இவ்வனமாய் எழுதியிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திற்குள்ளாய் உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திற்குள்ளாய் உன்னை ஒப்புக்கொடு. சத்துரு தொடாதபடி, சங்கார தூதன் தொடாதபடி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தரை தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்களிலும் தெளிக்கப்படுகிறது. ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்தும சரீரத்திலும் பூசப்படுகிறது. கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை ரீகமன சகதலவ ரகசியாத்தனரா பாவத்தின் கிரியைகள் அழியும்படியாக, சாபத்தின் சங்கிலிகள் தெறிப்புண்டு போகும்படியாக கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை, கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென். எதிரியை துரத்துகிற கர்த்தருடைய இரத்தம். ஆமென். ஜெயத்தை தருகிற கர்த்தருடைய இரத்தம். அவரை போல மாற்றுகிற கர்த்தருடைய இரத்தம். ஆமென். அவருக்கு முன்பதாக நிற்கும்படியாக கரைதிரை இல்லாத கற்புள்ள கன்னிகையாய் தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்தில் நிறுத்தும்படியாக நம்மை தகுதிப்படுத்துகிற கர்த்தருடைய இரத்தம். எல்லாரும் அப்படி சொல்லுவோம். ஆண்டவரே உங்கள் இரத்தம் என் குடும்பத்தில் தெளிக்கப்படட்டும், என் பிள்ளைகள் மீது தெளிக்கப்படட்டும், என் மீது தெளிக்கப்படட்டும். பலவீனப்பட்ட அவயங்களின் மீது கர்த்தருடைய இரத்தம் தெளிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் கர்த்தர் கொடுத்த கட்டளையின் பிரகாரமாக எவைகளின் மேலெல்லாம் கர்த்தருடைய இரத்தம் தொளிக்கப்படுமோ, பலிபீடத்தில் வைக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களின் மீதும் எவைகளின் மேலெல்லாம் இரத்தம் தொளிக்கப்படுமோ அவைகளெல்லாம் எனக்கு பரிசுத்தம், அவைகளெல்லாம் எனக்கு மகா பரிசுத்தம். ஆமென், ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தம்
பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். உன் வீடு பரிசுத்தமாக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாளையத்தை பரிசுத்தப்படுத்து, நான் உன் பாளையத்தில் உலாவி உன் தேவனாய் இருப்பேன் என்று. ஆமே, அல்லேலூயா. ரீகமல ஷகரதலபா. ஆமே, நம்முடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ள பிள்ளைகளை ஒவ்வொருவரையும், வீடு, குடும்பம், ஆஸ்தி ஒவ்வொன்றையும் இரத்தத்தின் மகிமைக்குள்ளாய் பாவியாகி எங்கள் மீது கிருபையாயிரோ ஆண்டவரே. உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் ஏதாகிலும் எங்களிடத்தில் இருக்குமானால் இந்த காலை வேளையில் தயவாய் மன்னிப்பீராக, தயவாய் மன்னிப்பீராக. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் எங்களுக்கு மன்னிப்பு உண்டு ஆண்டவரே. ஆமே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இன்றைக்கு இரக்கம் பெறுவான் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் நாங்கள் பேச வேண்டாம். உமக்கு பிரியமில்லாதவர்களை பார்த்த கண்களை மன்னியும், உமக்கு பிரியமில்லாத அசுத்தங்களை சிந்தித்த சிந்தைகளை மன்னியும், உமக்கு அருவருப்பான வார்த்தைகளை கேட்ட இந்த செவியை மன்னிங்க ஆண்டவரே. ஆமே. பக்தி விருத்தி இல்லாமல் மாம்சத்திற்கு ஏதுவாய் பேசின வார்த்தைகளை தயவாய் மன்னிப்பீராக ஆண்டவரே. உம்மை வேதனைப்படுத்துகிற குணங்கள், குணாதிசயங்கள், மாம்சத்தின் கிரியைகள் என் இருதயத்தில் இருக்குமானால் என் இருதயத்தை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. என் இருதயத்தை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. ரிகதல சிகரமனா. என் இருதயத்தின் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் என் பேரில் பிரியப்படார் அல்லவோ. ஆமென். அக்கிரம சிந்தை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமே. என் கைகளை சுத்தப்படுத்தும். ஆமே. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து ஆமேன் அவருடைய பாதத்தில் நிற்கிறவனே. அல்லேலூயா. உண்மையும் நீதிமானவும் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கைகளை பரிசுத்தப்படுத்துங்க. கைகளினால் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. கால்களினால் செய்த பாவங்கள், உமக்கு பிரியமில்லாத இடத்திற்கு இந்த கால்கள் சென்றதே ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மறுதலிக்கும்படியாக நான் செய்த குற்றங்கள், குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்துக்குள்ள என்னை தாழ்த்துகிறேன். உம்முடைய இரத்தம் என்னை கழுவி பரிசுத்தமாக்குமே. அல்லேலூயா. அந்த கல்வாரியில் அந்த கள்ளன் தேவனிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். சிம்சோன் ஜெபிக்கிறான், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று. அல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமே. நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நல்ல நாளில் அவருடைய சமூகத்தில் ஒரு விசை கூட அல்லேலூயா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்தில் நிற்க பாத்திரவான்களாய் அல்லேலூயா அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அல்லேலூயா. ரீகாதா ஷிகாராதானோ. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். எஸ் ஜீசஸ். ரீகமனா ஷகரதன ஹசியாதன. ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர், மேட்டிமையானவனே தூரத்தில் இருந்து அறிகிறா ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தம் எங்களில் உண்டாவதாக. உம்முடைய வெளியேறப்பட்ட சுத்திகரிப்பு எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தில் வெளிப்படுவதாக. எங்கள் குடும்பங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. எங்கள் எல்கைகள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை அளவில்லாமல் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. சாபத்தின் கிரியைகள் அழியட்டும், அசுத்தங்கள் அழிவதாக. ஆமென். மறைந்து கிடக்கிற அசுத்தங்கள், பாவத்தின் கிரியைகள் இப்பொழுது அழிந்து வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் மறைந்து கிடக்கிற அசுத்த பிசாசின் கிரியைகள், பாவம் செய்ய வைத்து தேவ ஜனத்தை அசுசிப்படுத்துகிற எல்லா அசுத்தங்களும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். ஆவி ஆத்துமா சரீரம் ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இரத்தத்தின் வல்லமை, பாமே இரத்தத்தின் வல்லமை எங்களை சூழட்டுமையா. ரிகபரபல ஷிகரமன ஹப்சந்தர திடரபலதர ரிகபரபல போஷியாரபரபல போஷியாரபல துரபல ஹசியாத்தனரபன ரிகபல போஷபலபர துரபல ஹந்தரபல போஷியாக்கபரபரபலப ரீபல் கடரமன ஹந்துரேதந்தர தினாதத் கடரபலதரபல போஷியாரபரப. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே பொல்லாங்கன் ஜெயிக்கப்படுகிறார். ஆமே. பொல்லாங்கனை ஜெயிக்கிற வல்லமை, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே பொல்லாங்கனை ஜெயிக்கிற வல்லமையை கர்த்தருன் கரங்களிலே வைக்கிறார். கர்த்தருன் புயத்திலே வைக்கிறார். இதோ உன் புயம்
கர்த்தருடைய புய பலமாக்கப்படுகிறது. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஜனத்தை கர்த்தர் இதோ புய பலமாக்குகிறார், தம்முடைய கரத்தின் வல்லமையாக்குகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்துருவை துரத்தும்படியாக, எதிராக நிற்கிற எல்லா வலு சர்ப்பங்களின் தகர்த்து போடும்படியாக கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை, கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை, அசுத்தங்களை ஜெயிக்கிற தேவ வல்லமை, அசுத்தங்களை ஜெயிக்கிற பரிசுத்த வல்லமை, அசுத்தங்களை ஜெயிக்கிற கர்த்தருடைய வல்லமை, சத்துருவை ஜெயிக்க அதிகாரமுள்ளவராக்குகிற தேவ வல்லமை. ரீபலா ஷிகபபல துரா சிகமரபலப ஷியாரபலா ஆவியானவரே, சுத்திகரிப்பின் ஆவியானவரே, நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் தமது ஜனத்தை நிரப்புகிறவரே, ஆமென். தேவ சமூகத்தில் எவர்கள் தங்களை பரிசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுக்கிறார்களோ, சுத்திகரிப்புக்கென்று ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் மேலே ஒரு மகிமையின் காவல் வெளிப்படுகிறது, ஒரு மகிமையின் காவல் வெளிப்படுகிறது, மகிமையான காவல் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாசஸ்தலத்திலே காத்திருக்கிற உன்னை, என் பாதத்திலே காத்திருக்கிற உன்னை, மரியாளை போல என் சமூகத்திலே காத்திருக்கும்படி ஒப்பு கொடுத்த உன் மீதும் ஆமென் ஒரு உனக்காக ஒரு கூடாரத்தை நியமிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மீது என் காவல் உண்டாகிறது, தேவதூதர்களுடைய காவல் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷித்த காவல் உண்டாகிறது. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடுகிறது, கர்த்தருடைய வான் மகிமை ஒவ்வொருவரையும் மூடுகிறது. கர்த்தருடைய ஓங்கிய புயா, வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவருடைய பலத்த வல்லமை. ரீகபல சிகரமன ஹசந்தராதல ரவதி கல்கடேர பலதுரோ ரீபல கத சிகமமனதுரா. சத்துருவின் கிரியைகளை ஆமென் அதம் பண்ணி போட்ட தேவனுடைய வல்லமை. வானாதி வானங்களும் கொள்ளாத மகத்துவமானவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய உள்ளங்கை மேகமெங்களை அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியே ஸ்தோத்திரம். ரிகபல சிகரமனதரபலதர கதிரா ரிகபரபல சிபலதுரபல சியக்கபரபலமா. Hallelujah, 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 hallelujah. Rika baba ladara shika mama nagasetal kadara baladaraba. Rika bara balabo shabara bara baladuradal kadara. Mama nadaraga mama nashika baba balada. Hallelujah, hallelujah, hallelujah. Rika bara dagara manashke redaladara siagara bara. Hallelujah, 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 hallelujah. கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபலபரகலம ஷிகரபலதரா ரிகபரபலபரபலப ஷபரதரபலபா. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய வலதுகரம் நம் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் பயங்கரமானவைகளை நடப்பிக்கும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படி பரிசுத்தத்துக்கென்று ஒப்பு கொடுத்தவர்கள் அடுத்ததாக ஆவியானுடைய நிறைவுக்காக, ஆவியானவர் இல்லாமல் நம்மால எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் எதையும் செய்யக்கூடாது என்று. அவருடைய ஆவியின் பலன் இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவர் கேட்கிறாரு, சிலர் தங்களுடைய மாமிச பலனை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய சிலருடைய நம்பிக்கை எகிப்தியர்கள் மேல. எகிப்திய மனுஷர்கள் அவர்கள் வெறும் மனிதர்கள் தானே, அவருடைய குதிரைகள் எல்லாம் வெறும் மாம்சம் தானே, ஆவிகள் அல்லவே. ஆனால் உன்னோடு கூட இருக்கிற நான் ஆவியா இருக்கிற கர்த்தர். ஆமென். அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே எல்லாவற்றையும், அவருடைய நாசியின் சுவாசம் நமக்கு ஜீவனை கொடுத்தது.
அவருடைய நாசியின் சுவாசம் செங்கடலை இரண்டாய் பிளந்தது. அவருடைய நாசியிலிருந்து அக்கினி தழல் புறப்படுகிறது. அவருடைய நாசியின் சுவாசத்தின் அக்கினி தழல் எதிரிகளை சத்துருக்களை சுட்டரித்து போடுகிறது. அல்லேலூயா. சூரிய பிரகாசத்தை பார்க்கிலும் 7 மடங்காய் அதிகமாய் பிரகாசித்து கொண்டிருக்கிற பட்சிக்கிற அக்கினி நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் எதை செய்ய முடியும் என்று, என்னுடைய ஆவியை அல்லாமல் உன்னால் எதை செய்ய முடியும் என்று. ஆமென். கர்த்தருடைய ஆவியே, கர்த்தருடைய ஆவியானவரே வானங்களை நிலைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். பூமியை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். சமுத்திரத்தை தமது கரங்களிலே வைத்திருக்கிறார். காற்றுகளை தமது பண்டக சாலைகளில் அடக்கி வைத்திருக்கிறார். அவருடைய ஆவியினாலே சுழல் காற்றும் பெருங்காற்றும் புறப்பட்டு வருகிறது. அவருடைய ஆவிக்கு நிகரானது ஒன்றுமில்லை. அவருக்கு ஆவி. அதான் ஆண்டவர் கேட்கிறார், என் ஆவியை நீ எதற்கு ஒப்பிடுவாய், எதற்கு நீ ஒப்பிடுவாய் என்று. அந்த ஆவியானுடைய பலத்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக மேல் வீட்டறையில் எல்லாரும் காத்திருந்தது போல இந்த கால வேளையில தெய்வஜனம் அப்படியே சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட உடைய பாதத்தில் வந்து காத்திருக்கிற ஆண்டவரே, உன்னத பலத்திற்காக கழுகை போல திரும்பவும் எழும்ப பண்ணுகிறதான அந்த உன்னத பலத்திற்காக கர்த்தருக்கு காத்திருந்து புதுபலனை பெற்றுக்கொள்ளத்தக்க அந்த உன்னத பலனுக்காக, மரித்தோரை எழச் செய்கிற அந்த உன்னத பலத்திற்காக, சோர்ந்து போய் கிடக்கிறவனை மேன்மைப்படுத்தும்படி எழுப்பும்படி செய்கிற அந்த வல்லமையுள்ள பலத்திற்காக நான் காத்திருக்கிறேன். என்னை தருகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும். ஆவியானவரே, உங்க அசைவாடுதலுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உங்க நிழலிடுதலுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். கழுகு தன் கூட்டின் மேல் அசைவாடுகிறது போல என் மீது, என் பிள்ளைகள் குடும்பத்தின் மீது அசைவாடுவீராக. மரியாள் மீது நிழலிட்டு பரிசுத்தமான இயேசு உருவானது போல, ஆமென், என் மீது ஆவியானவர் நிழலிட்டு எனக்குள்ளா இயேசு என்கிற பரிசுத்தம் உருவாகும்படியாக, இயேசுவின் நாமத்தின் மகத்துவமை என்னுடைய வாழ்க்கை மூலமாய் வெளிப்படும்படியாக. அல்லேலூயா. ஆவியானவரே, என் மீது நிழலிடுவீராக. கர்த்தருடைய ஆவியானவரை என் மீது நிழலிடுவீராக. நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்த தேவனே, என்னை ஒரு விசை நிறைப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் வைராக்கியம் எங்களுக்குள்ளாய் உண்டாகட்டும். கேட்போமா எல்லாரும்? ஆவியின் வைராக்கியம், ஆவியின் பலம், ஆவியின் மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். ஆமென். அபிஷேகிக்கப்பட்டவன் தொடங்கின காரியத்தை அவனை கொண்டே கர்த்தர் முடிய பண்ணுகிறார். ஆமென். உன்னை கொண்டு கர்த்தர் துவங்கிய காரியத்தை, செருபாபேலே, உன்னை கொண்டு நான் துவங்கிய இந்த காரியத்தை உன் கரம் அதை செய்து முடிக்கும். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கரத்தில் கர்த்தர் கொடுத்த சில காரியங்கள், ஆமென், உன் கரத்தில் கர்த்தர் தந்திருக்கிற சில காரியங்களை அவர் ஆசையாய் உற்று கவனித்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய பிரயாசங்களை அறிகிற கர்த்தர் ஆவியானவர் இன்றைக்கு இடைப்படுகிறார். ஆவியானுடைய உன்னத வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலமாய் இடைப்படுகிறபடிய ஸ்தோத்திரம். தேவ வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் பலமாய் இடைப்படுகிறபடிய ஸ்தோத்திரம். கட்டுண்ட தம்முடையவனை விடுதலை ஆக்கும்படிய கர்த்தருடைய ஆவியானவர் தமது குடும்பங்களில் அசைவாடுகிறார். நொறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை மீட்டெடுக்கும்படியாக, தள்ளப்பட்டவனை கைதூக்கி எடுக்கும்படியாக, உடைக்கப்பட்டவர்களை உருவாக்கும்படியாக கர்த்தருடைய கரத்தின் வல்லமை. அசைவாடுகிறவர், அசைவாடுகிறவரே. ரிபா பலதரமன சிகரபல பலதரபன ரிபல திரக்கபல சிகமமன தெரதெசிகபபல
ரிபரபலபோ ஷபரபரபலபோ சிரிபலதிரபலகப்தரபலபோ ஷிரிபலதரா ரிபலபலபோ ஷிகபபவரதரப சிகபபவரதல ரிகபபமனஹம் திரிகல ஷிகமமமன ரிபல்போ சிரிபிகபரபலபோ ஷியகபரபலபோ சியாரபலப. ஆமென் ஆமென் ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு சரீரமாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து மாக வேண்டும். ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு சரீரமாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் வேண்டும், காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, ஐயா அசைவாடு. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு. ஆமென். ஐயா அசைவாடு ஆவியான தேவா, ஐயா அசைவாடு. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே, சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, ஐயா அசைவாடு ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் ஆமென், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் ஹல்லேலூயா மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவரே, உடைய அசைவாடுதலுக்காக நன்றி, உடைய பலத்த அசைவாடுதலுக்காக நன்றி. ஒவ்வொருவர் மீது உம்முடைய அசைவாடுதல் உண்டாகிறபடிய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ரகசிய செயல் ஒவ்வொரு குடும்பங்களில் உண்டாகிறபடிய ஸ்தோத்திரம். ஆமென். கூடாரத்தின் மேல
ரிகாலா ஷிகாராபானா உம்முடைய காவல் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனத்தின் மீது கர்த்தருடைய காவல் உண்டாகிறபடியா ஸ்தோத்திரம். ரிகாலா ஷிகாமான ஹஸ்ஸாதாலா ரிகாமானாதாலா திகாலாதரா ஆமே தம்முடைய ஜனத்தை காட்கும்படியாக வேலியடைக்கும்படியாக கர்த்தருடைய அக்கினி மதில், கர்த்தருடைய அக்கினி மதில் சூளை எழுந்து நிற்கிறபடியா ஸ்தோத்திரம். சூளை எழுந்து நிற்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமே ரிகாமாலா ஷிகாராபாலா அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு பகலிலே மேக சமமாய் இரவிலே அக்கினி சமமாய் தமது ஜனத்தை காத்து நடத்துகிற வல்ல பரிசுத்த ஆவியானவரே, அக்கினிக்குள்ளாய் இருந்து நடத்துகிறவர். ஓ ரிகமாலா ஷிகரபல ஹசியாதலலவலதுரா ரிகபரபலவ ஷம்துரே ரிகமமனதரதலரா ஓ ரிகபலவ ஷபலதர கர்த்தருடைய ஆவியானவரே. ஆமென் 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 ஆமென். மகிமையின் ஆவியானவரே, மகத்துவத்தின் ஆவியானவரே, கிரியைகளில் பயங்கரமானவரே. ரிகபாலா ஷிகபாபாபல திரஹசியாகபரவா ஒழுங்கின்மைகளை வெறுமைகளை மாற்றி போடுகிறவரே, சீர்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, சிறப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே, மகத்துவமானவைகளை செய்து முடிக்கிறவரே, தமது ஜனத்திற்காக வல்லமையான காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே. சத்துரு வெட்கப்பட்டு போகிறார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி ஆமே தமது ஜனத்திற்காக யுத்தம் செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர். பயங்கரமான பராக்கிரமசாலியே, இதோ கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இல்பொருளாக்கப்படுகிறார்கள். உனக்கு விரோதமாய் உன் அழிவை தேடினவர்கள் நாசம் அடைகிறார்கள். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலி ரகதலா ஷிகமா மஹசந்த ராதல ரதல ரதகசியாதனரோ. ஹalleluya hallelujah 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 amen. thank you jesus, thank you jesus. நல்ல ஆவியானவருக்கு ஒரு விசை கூட கரம் தட்டி இடம் கொடுத்து ரகத அதே ஆவி நிறைவோடு கூட அவருடைய நடத்துதலோடு கூட ஆமென் ஆவியானவர் ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிரியை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படிய தமது ஜனத்தை அவர் ஜெபிக்க தூண்டுகிறார், ஜெபிக்க வைக்கிறவர், துதிக்க தூண்டுகிறவர். ரிகாலா ஷிகரமன ஹசந்த ராதல் கடரவல ஹசியாதனரோ. நன்றிப்பா நன்றிப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ரிகமன ஷிகலதரமனோ. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி ஜெபத்தில் அமருவோமா? ஒரு வசனத்தை தியானிச்சு அப்படி நம்ம அந்த வசனத்தை கொண்டு ஜெபிக்க போகிறோம். ஆமென். பாருங்க, தேவன் தம்முடைய ஜனத்தை ஒரு வல்லமையுள்ள போராயுதமாய் நம்மை அவர் நிலை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையிலே அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் போராளிகள், போராடக்கூடியவர்கள். ஆமே ஆமே. தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறாரு, நீ நல்ல போராட்டத்தை போராடி. ஆமாம் பாருங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், நல்ல போராட்டத்தை போராடணும். அப்போ ஒவ்வொருவரையும் தேவன் போராளிகளாய், போர் செய்து ஜெயிக்கிறவர்களாய் தாவீது சொல்லுகிறான், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஜெபத்தில் ஒரு போர் செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை நிறுத்துகிறார். நாம் ஜெபிக்க ஜெபிக்க சத்துருவின் மதில்கள் எல்லாம் தகர்க்கப்படுகிறது, சத்துருவின் எரிகோ மதில்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. தேவ ஜனம் ஆராதிக்கும் போது, ஆர்ப்பரிக்கும் போது எதிராக இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் ஒன்றுமில்லாமல் தகர்க்கப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிற வல்லமையுள்ள போராயுதம் என்ன? ஜெபம். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்க ஒரு வல்லமுள்ள போராயுதம் ஜெபம். இந்த ஜெபம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிறது. ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. ஜெபம் மரித்த கற்பத்தை, செத்து போன கற்பத்திலையும் உயிர் பெற செய்கிறது. ஹல்லேலூயா. ஆமே. நாம் இப்போ பாடின உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறதும் ஜெபத்தினாலே கூடும். ஆமே. எவன் ஒருத்தன் ஜெபிக்கிறானோ, யார் ஒருத்தர் ஜெபிக்கிறாங்களோ, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உலர்ந்த அனுபவங்களை உயிரடைய பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமேன். ஆபிரகாம் தேவனுக்காக காத்திருந்து, தேவனையே நம்பி, அவரோடு கூட உறவாடி, ஜெபத்திலும் தேவ சமூகத்திலே காத்திருந்தபடியினாலே அவன் செத்த கர்ப்பத்தில் இருந்தும் ஈசாக்கை பெற பண்ணும்படியாக கர்த்தர் அவனை விசுவாசத்தில் வல்லமை உள்ளவராய் ஜெபத்தில் நிறுத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். இப்படி ஜெபிக்கிறவனால எல்லாவற்றையும் மாற்ற முடியும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம தியானிக்கும் போது அவர் மறுநாள், இப்போ பாருங்களேன், பெத்தானியா ஊரில் லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்போ லாசரு மரித்து போனான். ஆனால் ஆண்டவர் 4 நாள் தாண்டி தான் என்ன செய்கிறார், வந்து வாராரு. அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர் நாளைக்கு ஒருத்தனை உயிரோடு எழுப்ப போகிறார் அப்படின்னா, ராத்திரி முழுவதும் பிதாவுடைய பாதத்தில் இருந்து ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து, நாளைக்கு குருடர்களை சுஸ்தமாக்கணுமா, குஷ்டரோகிகளை சுகப்படுத்தணுமா, அதுக்கெல்லாம் ஜெபத்தில் காத்திருந்து காத்திருந்து அவர் ஒவ்வொரு அற்புத அடையாளங்களை செய்து. ஆமாம். அப்போ ஜெபிக்கிறவர்களால் கண்டிப்பாக எதையும் செய்து முடிக்க, ஜெபிக்கிறவன் கையில் கர்த்தர் திட்டங்களை கொடுக்கிறார். ஜெபிக்கிறவன் கையில் கர்த்தர் ஆலோசனைகளை கொடுத்து காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போது நாம் எல்லாம் ஜெபிக்கிறவர்கள். அடுத்ததாக பார்த்தோன்னா, இந்த ஜெபிக்கிறவர்களை மடங்கடிக்கும்படி, ஜெபிக்கிற பிள்ளைகளை சோர்ந்து போக பண்ணும்படி சத்துரு சில போராயுதங்களை கையில் எடுக்கிறான். அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகளை சோர்ந்து போக பண்ணணும்னு சொல்லி சத்துரு சில காரியங்களை கரத்தில் எடுக்கலாம். நம்ம அந்த காரியத்தை பார்த்து நம்ம ஜெபித்து அந்த காரியத்தில் ஞானம் உள்ளவர்களாக செயல்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 145 அதிகாரம் 14 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 145:14. கர்த்தர், ஆமென், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். பாருங்க, சத்துரு தேவ ஜனத்திற்கு விரோதமாய் தம்முடைய பிள்ளைகளை மடங்கடிக்க பண்ணும்படி சில காரியங்களை அவன் செய்கிறான். ஜெபிக்கிறவர்கள் சோர்ந்து போகணும், ஜெபிக்கிற பிள்ளைகள் அப்படி மடங்கி கிடக்கணும் அப்படின்னு அவன் சில தந்திரமான காரியங்களை செய்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் நம்முடைய கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறவர். ஆனால் சத்துரு என்ன பண்ணுகிறான்? தேவ ஜனத்தை விழத்தள்ளுகிறான், மடங்கடிக்க பண்ணும்படி திட்டமிடுகிறான். பாருங்க, இந்த வசனத்தை தாவீது சொல்லுகிறான். தாவீது இன்னுமாக 143 சங்கீதம் 3-4 வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது, சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்களைப் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள். பாருங்க, தாவீது சொல்லுகிறான், சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையோடு நசுக்குகிறான். அது மட்டும் இல்லை, அவன் வெகு காலத்துக்கு முன் மரித்தது போல என்னை இருக்க பண்ணுகிறான். இந்த காரணத்தினால என் ஆவி எனக்குள் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. தாவீது ஜெபிக்கிற ஒரு மனுஷன், என்ன பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று உபத்திரவத்தின் நடுவிலும்
குகையில் கிடந்தாலும் வனாந்தரத்தில் கிடந்தாலும் தேவனையே நம்பி அவரையே துதித்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல இருதயமுள்ள மனுஷன் தாவீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீது சொல்லுகிறான், இந்த சத்துரு என்னை மடங்கடிக்க பண்ணுகிறான், இந்த சத்துரு செய்கிற காரியம் என்னை அப்படி சோர்ந்து போக பண்ணுது, என்னை அப்படியே அவன் நிறைய நேரத்தில் அவன் எழுதணும்னா ஜெபிக்க முடியாதபடி சோர்ந்து இருதயத்தில் அப்படி மடங்கி கிடக்கிற ஒரு நிலைமை. இந்த தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது இவனுக்கு சத்துருவாய் எழும்பி நின்றவன் தன்னுடைய மாமனார், தன் வீட்டாரே சத்துருவா நிற்கிறாங்க. இந்த சவுளுடைய வார்த்தைகள் வஞ்சனைகள் எல்லாமே தாவீதுடைய பிராணன் எனக்கு வேணும், அவனுடைய ஆத்துமா எனக்கு வேணும், அவனை அழிக்கணும், அவனை இருக்க விட கூடாது. இங்கே பாருங்க, என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி என்று அவன் இந்த இடத்துல சொல்லுகிறான். சவுல் தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறான். பாருங்க, சவுல் ரொம்ப மோசமானவனா அப்படின்னு பார்த்தா இல்லை. சவுல் ஒரு நல்ல மனுஷன். சவுலை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ராஜா, நல்ல மனுஷன்தான் சவுலும். முதல் அதிகாரத்தை நீங்கள் 1 சாமுவேலிருந்து நம்முடைய தொடக்கத்தில் படித்துட்டே வரும்போது சவுளுடைய இருதயம் தாவீதின் மேலே ரொம்ப ஸ்நேகமாக இருந்ததை வாசிக்கலாம். தாவீது மேலே சவுல் ரொம்ப அன்பாக இருந்தார். ஏன்னா கோலியாத்தை முறியடித்த அந்த காரியத்தை அவன் பார்த்ததுனாலே, அது மாத்திரமில்லை, அவன் என்னெல்லாம் செய்கிறானோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணுகிறார். தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எனவே தாவீதை அதிகமாய் நேசித்தவர்கள் அநேகர் உண்டு. சவுல் தாவீதை நேசித்தான். சவுல் தாவீதை நேசித்தபடியினாலே அவன், நீ எப்பவும் என்னோடே கூட இருக்கணும், என்னுடைய சேனையில் ஒரு மனுஷனா நீ இருக்கணும்னு சொல்லி தாவீதை தன்னோடு இருத்தி கொண்டான். இப்போ இந்த சவுலுக்குள்ள தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி யாருக்குள்ள இறங்குது? சவுலுக்குள்ள சத்துரு இறங்கினதுனால, பிசாசு கிரியை செய்தபடினாலே யாரை நேசித்தானோ அவனையே அழிக்க வகை தேடுகிறான். அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்ளணும், சத்துரு ஜெபிக்கிறவனை மடங்கடிக்கும்படி யாரை கையில் எடுக்கிறான் அப்படின்னா, நாம் யாரை அதிகமாய் நேசிக்கிறோமோ, நம்மை யார் அதிகமாய் நேசிக்கிறார்களோ அவர்கள் மேலே பிசாசு இறங்கி நமக்கு விரோதமாய் அவர்களை எழும்ப பண்ணுகிறான். அப்போது வேற ஒரு மனுஷன் நமக்கு இதுவரை சத்துருவாக இருந்தவன் தான் நம்மை பகைக்கிறாங்க, அதுவும் நமக்கு ஒரு பெரிய காரியமாய் தென்படாது. ஆனால் நம்மை நேசிக்கிறவர்களே நம்மை விரோதிக்கும் போது, நம்மை நேசிக்கிறவர்களே நம்முடைய அழிவை தேடும்போது அந்த விஷயம் நம்மளை ரொம்ப சோர்ந்து போக பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த காரியத்தை முன்வைத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை ஜெபிக்க விடாதபடி, நான் ஆவியில் எழும்ப விடாதபடி, என் மரணத்தை தேடுகிற சிலர், என் அழிவை தேடுகிற சிலர், எந்த சத்துருவெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறானோ, எந்த மனுஷிக வல்லமையெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்குதோ அவர்களை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு முறியடிக்கணும். அவர்களிடத்திலிருந்து கிரியை செய்கிற அசுத்த ஆவி அழிந்து போகணும். ஆமென். கர்த்தருடைய ஜனத்தை மடங்கடிக்க செய்கிற சத்துருவின் போர் ஆயுதங்கள் ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை. ஜெபிக்கணும் இந்த காரியத்திற்காக. தேவ பிள்ளைகளை சோர்ந்து போக பண்ணணும்னு சொல்லி, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை மடங்கடிக்க பண்ணணும்னு சொல்லி சத்துரு சில அசுத்த ஆவிகளை அவன் ஏவி விட்டு கொண்டே இருக்கிறான். பொல்லாத சத்துரு தேவ ஜனத்தை வஞ்சிக்கும்படி அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். அதற்கு அவன் கரத்தில் எடுக்கிறது, நாம் நேசிக்கிறவர்களே நமக்கு விரோதமாக எழும்ப பண்ணுகிறான். அவன் சிம்சோன் இஸ்ரவேல் ஜனத்தை நியாயம் விசாரிக்கும்படி நியமிக்கப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு மனுஷன். ஆமேன். அவனை பெலிஸ்தர் கையிலிருந்து எப்படியாகிலும் இஸ்ரவேல் ஜனத்தை மீட்க வேண்டும் என்று கர்த்தர் நியமித்த ஒரு மனுஷன். இப்போ பாருங்க, அந்த சிம்சோனை மடங்கடிக்க பண்ணும்படி அந்த ஸ்திரீயை கொண்டு பிசாசு சிம்சோனுடைய இருதயத்தை மடக்கி போட்டான். சில ஊழியக்காரர்கள், சில தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் சத்ரு சில காரியங்களில் அன்பாய் பேசி, வஞ்சனையாய் பேசி, தந்திரமாய் பேசி
பாசமாய் பேசுகிறது போல பேசி சில தேவ மனிதர்களை தன்வசப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிற அந்த பிசாசு. இந்த 2 காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இப்போ ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அசுத்த வல்லமைகள் அழியணும் ஆண்டவரே. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அசுத்தங்கள் அழியணும் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். மடங்கி போக செய்கிற சத்துரு, எழும்ப விடாமல் சோர்ந்து போக பண்ணுகிற சத்துரு இந்த கால வேலையில் அழிந்து போகணும். இந்த பகல் வேலையில் ஒன்றுமில்லாமல் சங்கரிக்கப்பட்டு போகணும். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அழிந்து போகணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகாலா திஷாகாராமானா. ஆமீன். அந்த காரியத்தை இருதயத்தில் வைத்து உங்கள் சூழ்நிலையில் உங்களை ஜெபிக்க விடாதபடி எந்த காரியம் சோர்வடைய பண்ணுகிறது? ஆமீன். எந்த மனிதர்களுடைய வார்த்தை உன்னை சோர்வடைய பண்ணுகிறது? யார் உனக்கு விரோதமாய் உன்னை துரத்துகிறவர்களாய் நின்று கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் அப்படியே தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்க போறீங்க. ஆமேன். ஆவியானவர் தந்த வார்த்தை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற, ஆமீன், ஜெபிக்கிற பிள்ளைகளை மடங்கடிக்க பண்ண வேண்டும் என்று தந்திரமாய் செயல்படுகிற அசுத்த ஆவிகள் இன்றைக்கு கட்டப்பட்டு போக வேண்டும். ஆமீன். இன்றைக்கு அழிக்கப்பட்டு போக வேண்டும். அதோடைய கிரியைகள் ஒன்றுமில்லாமல் பொருளாக்கப்படணும். ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அசுத்த ஆவிகள் எரிந்து சாம்பலாக்கப்படணும். கர்த்தருடைய நாசியிலிருந்து புறப்படுகிற அக்கினி தழல் அசுத்த கிரியைகளை அழிக்கணும். அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிங்க. அந்த வார்த்தையிலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறத உங்களால் பார்க்க முடியும். ஆமென். நீங்கள் எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்கள் நாவிலிருந்து ஒரு பட்டயம் போல அதிகாரமான வார்த்தைகளும் நாவிலிருந்து புறப்பட்டு சத்துருக்கு நேராய் போய் சத்துருவை விழத்தள்ள வெட்ட தள்ளுகிற வார்த்தைகளை கர்த்தர் நாவிலே கட்டளையிடுவார். அப்படி சத்த உயர்த்தி ஜெபிக்க துவங்குங்க. ஆமா, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷ கிரியைகள் அழியணும் ஆண்டவரே. சத்துரு சில மனிதர்களுக்குள்ளாய் புகுந்து எங்களுக்கு விரோதமாக எழும்பி எங்களை சோர்வடைய பண்ணி கொண்டிருக்கிறான், மடங்கடிக்க பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த தந்திரமான பிசாசம் அழிந்து போகட்டும். சத்துருவின் பிடியில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படட்டும். ஆமீன். எங்களை நேசித்தவர்களே எங்களுக்கு விரோதமாக எழும்ப பண்ணுகிற அசுத்தங்கள் அழிவதாக. ரீகாமானா ஷிகாராபாலா. ஆவியானவரே ஜெயக்கொடி ஏற்றுவீராக. மனுஷர்களுடைய தந்திரங்கள் அழிவதாக. மனுஷர்களுடைய தந்திரங்கள் அழிவதாக. பிசாசின் திட்டங்கள் அழிக்கப்படுவதாக. பிசாசின் திட்டங்கள் அழிக்கப்படுவதாக. சிறைபிடித்து வைத்திருக்கிற சத்துருவின் கிரியைகள் உடைக்கப்படட்டும். ஆமேன், ஆமேன். சத்துருவின் சிறையில் இருக்கிறவர்களை விடுவிப்பீராக. பிசாசின் ஆளுகைக்குள்ளாய் இருக்கிறவர்களை நாங்கள் மீட்டெடுக்கிறோம். அந்தகாரத்திலிருந்து மீட்டெடுக்கிறோம். ஒளியினிடமாய் கிறிஸ்துவிடமாய் நாங்கள் மீட்டெடுக்கிறோம். ரிகாலா ஷிகாராமன ஹம்சந்தர் ஆதல ரகசியாதனரோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் அப்படியே செய்கிறபடியால் கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? Thank you Jesus, thank you Holy Spirit. Amen. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று பொருத்தனை எடுத்து வாழ்க்கையை துவங்கினவர்கள், முன்பு ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவர்கள் இப்போது மாம்சத்தில் முடிக்கும்படி வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா தேவனால் ரட்சிக்கப்பட்டு தொடப்பட்டு தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் இப்போது ஏதோ ஒரு மனுஷனுக்காக மனுஷிக்காக தன் இருதயத்தை கொடுத்து அநேகர், அது விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், ஆமீன், சத்துரு வைத்த ஒரு மோசமான தந்திரம். சிம்சோன் எப்படி அந்த தெளிலாளுடைய அவளுடைய அந்த ஸ்நேகத்துக்குள்ளாய் மடங்கி விழுந்தது போல சில வாலிபர்களை சத்துரு இப்படி கைவசப்படுத்தி வைத்திருக்கிறான். வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், வாலிபர்கள், ஊழியர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், திருமணமானவர்கள், திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறவருடைய வாழ்க்கையிலையுமே சத்துரு இப்படி விபச்சார ஆவியை கொண்டு வந்து, மாம்சத்தின் கிரியை கொண்டு வந்து குடும்பத்தை அழித்து கொண்டு இருக்கிறான். இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக தான் சத்துரு பயங்கரமாக போராடி கொண்டிருக்கு. ஏன்னா சத்துருக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். எனவே எவ்வளவு துரிதமாய் ரட்சிக்கப்பட்டவர்களை வஞ்சிக்க முடியுமோ அப்படி வஞ்சிக்கிற ஆவியாய் தேசத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிற ஆண்டவரே, என் குடும்பத்தில் சத்துரு இந்த விபச்சார எண்ணங்களை, மாம்ச கிரியைகளை கொண்டு வந்து குடும்பத்தை பிரிக்கக்கூடாது, கணவன் மனைவியை பிரிக்கக்கூடாது, பிள்ளைகளை பிரிக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு
குடும்பங்களுக்கு விரோதமாக சத்துரு கிரியை செய்யக்கூடாது. எல்லாரும் அப்படியே ஜெபிக்க துவங்கலாமா? எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மாம்ச கிரியைகள் அழியட்டும். ஆண்டவரே, மாம்ச இச்சைகளை பயன்படுத்தி தேவ பிள்ளைகளை விழத்தள்ளுகிற அசுத்தங்கள் அழியட்டும். ஆவியானவரே, கர்த்தருடைய ரத்தத்தை கொண்டு ஜெயம் எடுக்கிறோம். ஆமாம், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்திற்கென்று மீட்டெடுக்கிறோம். பரிசுத்தத்திற்கென்று மீட்டெடுக்கிறோம். அசுத்த எண்ணங்களை கொடுத்து, மாம்ச இச்சைகளை கொடுத்து தேவனை விட்டு பின்வாங்க பண்ணுகிற வஞ்சிக்கிற ஆவிகள் அழிவதாக, அழிவதாக. ஆமேன். ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவர்களை மாம்சத்தில் முடிய விடக்கூடாது. ஆண்டவர், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின பிள்ளைகள் ஆவியிலே நடத்தப்படுவார்களாக. ஆவியிலே வாழ்க்கையை துவங்கினவர்கள் தேவனுக்காக வாழ்வார்களாக. தேவனுக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் தேவனுக்காக முடிவு பரியந்தம் நிலை நிற்பார்களாக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியா இந்த பகல் வேலையில கிரியை செய்வதாக. ரிகபலா ஷகமனோ ஹம்தல் கடா ரகசியாதனரா ரிகபல் பௌடே ரெக்கலதரா ஷிகமன ரதலரா. ஆமேன். வானமண்டல கிரியைகள் அழியட்டு. விபச்சார ஆவிகள் அழியட்டும். இச்சையின் ஆவிகள் அழிவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமேன். ரட்சிக்கப்பட்டவர்களை வஞ்சிக்கிற அசுத்த ஆவிகள் அழிந்து போவதாக. சபிக்கப்பட்ட கிரியைகள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்படுவதாக. தேவனுடைய ரத்தத்தை கொண்டு ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு ஜெயம் எடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. ஆமேன், ஆமேன். பொல்லாங்கின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் தகர்க்கப்பட்டு போகட்டும். விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. பாவ கட்டில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. சாப கட்டில் இருக்கிற பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. தேவ கரத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு இப்போது விடுவிப்பதாக. பலத்த மகிமை சூழ ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஓ ரிகாமா ஷிகராதல சிஹம் தரதின ஹம் தரபல பௌஷியாரபனோ. ஆமென், ஆமென். ஆவியானவர் அப்படியே செய்கிறபடி எல்லாரும் கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனதை சிதைக்கிற அசுத்த ஆவிகள். ஒரு குடும்பம் ஒரு மனமாய் நின்றுச்சு அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெறுகிறது லேசான காரியம். சத்துருவை ஜெயிக்கிறது லேசான காரியம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் எப்படி? ஒரு குடும்பம் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் எப்படி? குடும்பத்திற்குள்ள, ஏன்னா ஒரு குடும்பம் ஒற்றுமையாய் தேவனை ஆராதிப்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம். யோசுவா, நானும் என் வீட்டாருமோ என்ற கர்த்தரையே சேவிப்போம். ஒரு குடும்பம் இணைந்து தேவனை சேவிக்கும் போது உன்னதமானவரிடத்திலிருந்து ஆசீர்வாதமும் சுதந்திரமும் பெற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப எளிதான காரியம். ஹல்லேலூயா. அதான் சத்துரு கரெக்டாக குடும்பத்தை பிரிச்சிடுறான். அம்மா, அப்பா, மாமியார், மருமக நம்ம இணைந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தோடைய வேல்யூ ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, குடும்பத்தில் ஒரு மனதை கட்டளையிடுவீராக. ஜெபத்தில் ஒரு மனம் வேணும். குடும்ப ஜெபம் ஜெபிப்பதற்கு ஒரு மனமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். தேவனுக்காக தேவனை ஆராதிப்பதில் ஒரு மனம். அது இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருக்கணும். நான் குடும்பமாக இணைந்து உமக்காக நிற்கணும் ஆண்டவரே. குடும்பமாக இணைந்து உமக்காக நிற்கணும் ஆண்டவரே. உடைய ராஜ்யத்தை கட்டணுமே, உங்கள் ராஜ்யத்தை கட்டணுமே. உடைய வருகையில் குடும்பமாய் சேர்த்து கொள்ளணும். சபை குடும்பமாய் அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படணும். ஹல்லேலூயா. ஜெபிங்க அப்படி பாரத்தோடு, தேவ சமூகத்தில் கண்ணீரோடு, பெருமூச்சோடு. ஹல்லேலூயா. ஒருவரை நீர் விடாதிருங்க ஆண்டவரே. ஆமென். சத்துரு குடும்பத்தில் இருக்கிற அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்து தேவனை தேட விடாமல், ஒரு மனமாய் இருக்க விடாமல் ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு மனதை கெடுக்கிற சத்துரு இன்றைக்கு அழிந்து போவானாக, இன்றைக்கு அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய உருவின பட்டயம் சத்துருக்களை சங்காரம் பண்ணட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் நிற்கிற அசுத்தங்கள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்படட்டும்.
ரிகபாலா ஷிகாராமன ஹப்சந்தரதினரா. ஜெபிங்க ஜெபிங்க. தேவ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனதை கட்டளிடுவீராக, ஐக்கியத்தை கட்டளிடுவீராக. குடும்பமாய் உம்மை ஆராதிக்க கிருபை உண்டாகட்டும். குடும்பமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்க கிருபை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நோவாவை போல குடும்பமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படட்டும். இந்த பேழைக்குள்ளாய் குடும்பமாய் சேர்க்கப்படுவார்களாக. ஒரு பிள்ளை ஆகிலும் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. ஒரு நபராகிலும் கைவிடப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. நீர் எழுந்தருளும், நீர் கிரியை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அல்லவோ. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான ஒவ்வொருவரையும் மண்டையிலே சேர்த்து கொள்வீராக. குடும்பங்களை நினைத்திருளும், சபையை நினைத்திருளும், வாலிப பிள்ளைகளை நினைத்திருளுவீராக, வயோதிர்வர்களை நினைத்திருளுவீராக. பாரம்பரிய கட்டிற்குள்ளாக ஆமென் சத்துருவின் பிடிக்குள்ளாக இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிப்பீராக. மனக்கண் திறக்கப்படட்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய ரட்சிப்பு ஒவ்வொருடைய இருதயத்திலும் உண்டாவதாக. தொடுவீராக. கல்லான இருதயம் உடைக்கப்படுவதாக. மாம்சத்தின் சிந்தைகள் உடைக்கப்படுவதாக. சதையான இருதயம், ஆவியின் சிந்தை, ஆவிக்குரிய இருதயம், தேவனை தேடுகிற இருதயம், உணர்வுள்ள இருதயத்தோடு உம்மை தேட ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை அளிப்பீராக. அல்லேலூயா. உம்முடைய கிருபை இல்லாமல் எங்கள் எதையும் முடியாத ஆண்டவரே. நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தபடியினாலே வேலைக்குள்ளே சேர்க்கப்பட்டார்கள். உம்முடைய கண்களில் என் சந்ததிக்கு பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை தயவு உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிக்கிற நல்ல கர்த்தாவே, எங்க தலைமுறைகளுக்கு குடும்பங்களுக்கும் இந்த நாளிலே கர்த்தருடைய இரக்கம் உண்டாவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரலதமா ரஷிகரமா நகசேதிரி பலஹத்தரபலவ ஷியாரபரபலவ ரிகபரபலஹத்தரபலவ ஷியாரமோர தேரே ஹேசே ஹேமல துரேகப்தரபலவ ரிகபரபலவ ஷபலதரவ. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய குடும்பங்களை நினைத்தருளுகிறபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Jesus. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு எழுப்புதலுக்காக தேசமும் சபையும் காத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எழுப்புதல் அப்படி என்றால் நம்ம என்ன சிந்திக்கிறோன்னு தெரியல. எழுப்புதல் என்கிற வார்த்தையை மலையாளத்தில் உணர்வுள்ள இருதயம் என்று. எழுப்புதல் என்பது ஒரு தனி நபருக்குள்ளாய், ஒரு தேவ ஜனத்திற்குள்ளாய், உங்களுக்குள்ளாய் உண்டாகிற உணர்வு. ஒரு தனி மனுஷனுக்குள்ள உணர்வு வரும்போது தான் தேசத்தில் உணர்வு. எழுப்புதல் என்கிற வார்த்தையும் உணர்வு என்கிற வார்த்தை இரண்டும் ஒரே வார்த்தை. இப்போ எழுப்புதல் அப்படின்னா எல்லா ஜனமும் தேவனை இணைந்து ஆராதிப்பார்கள். அந்த தேட்டர், கேளிகை கூடங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு எல்லாம் தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படி திரளாய் ஜனங்கள் வந்து நிற்பார்கள். டாஸ்மார்க் கடையில் ஆட்கள் நிற்க மாட்டார்கள். டாஸ்மார்க் கடையில் கிடக்கிற ஜனங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு தேவனை தேடும்படி திரும்புவார்கள். இதுதான் எழுப்புதல். இது எழுப்புதல். தேவனை அறியாத ஜனங்கள் தேவனிடமாய் திரும்புவார்கள். இதுதான் எழுப்புதல். இப்போ நம் மலையாளத்தில் அந்த வார்த்தை உணர்வு. இந்த உணர்வு தனிப்பட்ட ஒரு நபருக்குள்ளாய், இந்த ஜெபத்தை கேட்கிற நமக்குள்ளாய் தேவனுக்காக வாழணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டணும். நாம் தனித்துவமாய் தனி நபராய் எழும்பும்போது, செயல்படும் போது நம்மை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை துவங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஜெர்மனி தேசத்தில் ஒரே ஒரு வாலிபனுடைய ஜெபம் முழு தேசத்தையும் ரட்சிப்புக்குள்ளாய், எழுப்புதலுக்குள்ளாய் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக ஊழியக்காரர்கள் எழுப்புதலுக்காக. நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, நமக்குள்ளாய் ஒரு ஆவியின் எழுப்புதல், நமக்குள்ளாய் தேவனை ஆராதிக்கணும், பரிசுத்தத்திற்காக வைராக்கியமாக எழும்பணும். நாம் நிற்கும்போது ஒரு யோசுவா, ஒரு கிதியோன் எழும்பும்போது நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய ஜனத்தை அவருக்கு நேராய் நடத்துவார். நாம் உணர்வடைந்து தேவ சமூகத்தில் ஜபத்திலும் பரிசுத்தத்திலும் காத்திருக்கிறதிலும் இருந்தால் போதும், நம்முடைய ஜபத்தை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேசத்திற்காக
நம்முடைய எல்கைகளுக்காக எல்லாம் ஜெபிக்க போகிற எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. எங்கள் தேசம் ரட்சிப்பை காணட்டும், எழுப்புதலை காணட்டும். தனி நபருக்குள்ள, ஒவ்வொரு நபர்களுக்குள்ள கர்த்தருடைய எழுப்புதல் புறப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ள உணர்வுள்ள இருதயம் உண்டாகட்டும். தேவனை ஆராதிக்கும்படியான உணர்வு, தேவனை தேடும்படியாக. டாஸ்மார்க் கடைகள் அடைக்கப்படட்டும் ஆண்டவரே. தியேட்டர்கள், கேளிகை கூடங்கள் அடைக்கப்படட்டும். ஆமேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமேன் ஆண்டவரே. பாவம் செய்ய இடம் கொடுக்கிற ஸ்தலங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படட்டும், அடைக்கப்படட்டும். பாவத்திற்கு நேராய், பாதாளத்திற்கு நேராய் இழுத்து கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளை கத்த சங்காரம் பண்ணி உம்முடைய ஜனத்தை விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. மந்தையாய் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கத்தன் மீட்டெடுப்பீராக. தேவனை அறியாமல், தேவனை தேடாமல் பாவத்திற்குள்ளாய் இருக்கிற ஜனங்களை கத்தர் மீட்டெடுப்பீராக. எங்கள் தேசத்தில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும். எத்தனை பேருடைய இருதயம் இந்த காரியத்திற்காக பாரப்படுகிறது. அவன் குடித்து குடித்து அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் தேசத்தில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. பரிசுத்தத்திற்கென்று ஒவ்வொருவரையும் வைராக்கியமாக எழும்ப பண்ணுவீராக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஒரு நபராகிலும் கைவிடப்பட்டு விடாதபடி ராஜான் மீட்டெடுப்பீராக. உம்முடைய ரட்சிப்பிற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய எழுப்புதலின் தீக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவனுடைய உணர்வு உண்டாகும்படியே நாங்கள் காத்திருக்கிறோம். வாலிபர்களை எழும்ப பண்ணுவீராக. முதியோர்களை பரிசுத்தத்திற்கென்று வைராக்கியமாக நிற்க பண்ணுவீராக. ஆமென். குடிவெறிக்குள்ள அடங்கி இருக்கிறவர்களை கத்தர் விடுவிப்பீராக. ஆமென். அல்லேலூயா. போதை வஸ்துக்களின் ஆவிகள் சங்காரமாக்கப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. சத்துருவின் கிரியைகள் சுட்டெரிக்கப்படுவதாக. தேவ வல்லமை, தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் தேவனுடைய மகிமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமுள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய விடுதலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை பலமாய் ஒவ்வொரு இடங்களில் கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிங்க. ஆவியானவர் உன்னை கொண்டு ஒரு அசைவை உண்டு பண்ணுவா. ஆவியானவர் உன்னை கொண்டு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணுவா. ஆவியானவர் உன்னை கொண்டு தேசத்திற்கு எழுப்புதலை உண்டு பண்ணுவா. எனவே உன்னை நான் தெரிந்தெடுத்து உன் மீது என் அக்கினியை போட வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே தேசத்திலே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று. ஹல்லேலூயா. அந்த தேவ அக்கினி எங்கள் மீது விழுகிறபடியே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய எழுப்புதலின் அக்கினி எங்கள் மீது விழுகிறபடியே ஸ்தோத்திரம். ரிபாலா ஷிகாபாபாலா தூரமா ஷிகாபாபாலா தரா ரிகபரபல பஷந்தரதி ரஹஸ்யப்தல் போடே ரேமே ஹம்திரிபானா ரிகமம் திரிவி ஷிகாபாபா ரித்தலபஸ்யா கபரபலபலபா ரிபாலா பஷகரம நதிகரதி நாதெந்தரேதல் கே ரபாலா ஷிகாமாமானா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபாபாலா கமமன தரா ஷிகாபாபாலா. ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லமுள்ள ஆவியானவரே, வல்லமுள்ள ஆவியானவரே, வல்லமுள்ள ஆவியானவரே, வல்லமையில் பெரியவர், கிரியைகளில் பயங்கரமானவரே. ரிபாலா ஷிகாபாபாலா தீரா சிகமரதரபலபோஷியாரபனா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியான ஒரு காரியத்தின் இருதயத்தில் தந்தபடினால் சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் ஜெபிப்பானோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றி கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை சூழ்ந்து நிற்கும். நம்ம 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு மகிமை. 2 மணி நேரம் ஜெபித்தோன்னா இன்னும் கொஞ்சம் தூரம். 3 மணி நேரம் ஜெபித்தோன்னா இன்னும். யார் அதிகமாய் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவருடைய ஜெபங்கள் எல்கைகளை தாண்டி தேவனை கிரியை செய்ய வைக்கிறது. எல்கைகளை தாண்டி, சில கிராமங்களை தாண்டி, தேசங்களை தாண்டி, பட்டணங்களை தாண்டி, அந்த ஒரே ஒரு நபருடைய ஜெபம், ஒரே ஒரு ஆத்மாவுடைய ஜெபம், அந்த ஒரு நபர் கர்த்தருடைய தீக்கு இடம் கொடுக்கும்போது, ஒரு நபர் கர்த்தருடைய வல்லமைக்கு இடம் கொடுக்கும்போது, அந்த ஒரு நபருடைய ஜெபம் எல்கைகளை தாண்டி செல்லுகிறது. ஆமென். கிராமங்களை, பட்டணங்களை தாண்டுகிறது, தூர தேசத்தில் இருக்கிறவர்களை சந்திக்கிறது. ஆமென், ஆமென். ஆவியானவர் இன்றைக்கு தமது சபைக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த தீயை நான் உன் மீது போடுகிறேன்,
அந்த தீயை நீங்கள் எவ்வளவு மணி நேரம் பற்ற வைக்கிறீர்களோ, இப்போ காட்டு தீ பரவுகிறது. அந்த காட்டு தீ எவ்வளவு நேரம் எடுத்து எடுத்து பரவி பரவி போகிறதோ அந்த தூரத்தை அது சென்று அடைகிறது. ஆமென். அவைகளுக்கு எல்கைகள் இல்லை. ஆமென். இடங்கொடுக்க காற்று வீச 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 அந்த தீ பரவிக்கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு அக்கினியை கர்த்தர் நம்மீது விழ பண்ணணும்னு சொல்கிறத விட கர்த்தர் சிலர் மேலே அந்த அக்கினியை வச்சிட்டாரு. இனி அதை எரிய பண்ணி எல்கைகளை கடக்க பண்ண வேண்டியது நம்முடைய அவசியம். ஆமாம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மணிக்கூறு கணக்காய் காத்திருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் தான் ஜெபிக்கணும், இவ்வளோ நேரம் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் இன்றைக்கி 2 மணி நேரம் ஜெபித்துட்டேன் போதும், இன்றைக்கி நான் 5 அதிகாரம் படிச்சுட்டேன் போதும். இந்த போதுங்கிற வார்த்தை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரவே கூடாது. இன்னும் ஜெபிக்கணும் ஆண்டவரே, இன்னும். கடலின் ஆழத்தை காட்டிலும் ஆழமானது கர்த்தருடைய அன்பு, ஆவியானவருடைய ஆளுகை. போய்கிட்டே இருக்கலாம். ஆவியின் ஆழம், நீளம், உயரம், அகலம் இன்னது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக. ஆமென். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே அதிகமாய் இன்னும் அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பேன், அதிகமாய் உம்முடைய பாதத்தில் காத்திருப்பேன். என்னுடைய நேரங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் செலவழிக்கப்படும். ஆமென். ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஜெபத்தில் நான் விழுந்து கிடப்பேன். ஆவியானுடைய வல்லமைக்குள்ளே நான் ஆமென் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஆமென் தேவ சமூகத்தில் ஒரு கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வல்லமைக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய கரத்தின் வல்லமைக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன், மகிமையான பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் சொல்வோமா? என்னை ஜெபிக்க வைத்து நீ ராஜ்யங்களை அசைப்பீராக. ஆமென். ஆண்டவர் என்னுடைய ஜெபங்கள் எல்கைகளை தாண்டி செல்லட்டும். ஆமென். நான் ஜெபிக்கிற ஜெபத்தின் வல்லமை ஆமென் எல்கைகளை தாண்டி ஜனங்களை ரட்சிக்கட்டும். ஆமென். குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டு குடும்பமாய் ரட்சிப்பை காணணும். அல்லேலூயா. அந்த ஆவியில வாஞ்சை உள்ளவர்கள் மாத்திரம், அந்த ஆவியில் அந்த உணர்வுகிறவர்கள் எழுப்புதலை உணர்கிறவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து ரீபாலா ஷீகாமான ஹப்சந்தர தினரபல தரகசியாத்தனரக சம்தரா ஹல்லேலூயா ஆவியானவரே வல்லமுள்ள கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் பெருகணும், எங்களை கொண்டு நீர் பெருகணும். ஆமென். எங்களை கொண்டு உம்முடைய வல்லமை பெருகணும், எங்களை கொண்டு உம்முடைய ரட்சிப்பு பெருகணும், எங்களை கொண்டு உம்முடைய மகிமை வெளிப்படணும். ஆமென். அந்த அக்கினிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த அக்கினி பிளம்பிற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த அக்கினி தீக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். அல்லேலூயா. அந்த அக்கினி வல்லமைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கொண்டு தேசத்தில் கர்த்தருடைய இரட்சிப்பின் அக்கினி பற்றி பிடிப்பதாக. ரீபாலா ஷிகாபா லீதாராபாசே பாவத்தின் கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. சபிக்கப்பட்ட கிரியைகள் ஒன்றுமில்லாமல் அதமாகி போகட்டும். கர்த்தருடைய அக்கினி எங்களை கொண்டு பற்றி பிடிக்கட்டும். தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கும்படி வல்லமையுள்ள கரமைகளை ஆளுகை செய்யட்டும். ரீகா பாபா ஷி பாபா லதாரா சிஹமன தெரே கேலேதாரா ரீபாலா ஷம்துரி பெரகசியாத்தனரா ரீஹாலா ரே தேஷிகா. ஆமென். ஆவியானுடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திற்காக சோத்திரம். ஒரு தீ உன் மீது விழுகிறது சகோதரி, பெற்றுக்கொள். தேவ சமூகத்தில் காத்திருந்து ராஜ்யத்தில் தேவ வல்லமை கொண்டு சேர்க்கும்படியாக, தேசங்களில் கர்த்தருடைய இரட்சிப்பை காணப்படும்படியாக கர்த்தருடைய அக்கினி தழல் உன் மீது விழுகிறது. இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிகிறது. அந்த ஜெபம் என்கிற அக்கினி, ஜெபம் என்கிற தூபம், ஜெபம் என்கிற வானக்கினி எங்கள் மீது வந்து அமருகிறபடியால் ஸ்தோத்திரம். அக்கினிமயமான நாவுகள் உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம். ஓ ரீபாலக ராமன ஷிகரஹ சியாத்தல் கடரமன ஹம்துராதலரா ரிகம்த கடரமன சியாத்தல் கேரக சியாதனரோ. ஹல்லேலூயா. ஆவியானவர் அப்படியே வல்லமையான காரியங்களை செய்கிறபடியா கரம் தட்டி ஸ்தோத்திரிக்கலாம். ரிபாபா ஷிபாபா லப ரதகமன துனக சந்தரதினரபலதரா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து ஊழியத்தில் எல்கைகளை விரிவாக்குகிறபடியா. ஆமென்.
ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ரிபா லௌடரமா ஷகரமன ஹப்தல் கடரபலதரா ரிபரபலவோ ஷபலதரபரக சம்துரிவிரகதரா ரிகபலவோ ஷம்தராதன் கமரகதரா ரிகபலவோ ஷமரதரபலவா ரிகமன் கம்தர்பௌ டப்தர் கடரகசியாத்தன நாளாத்தி சிறந்த ஆத்துமாக்களை திரளாய் ஆமென் ரட்சிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு ஆமென் ஒரு அக்கினி தழலாய் மாற்றப்படுவார்களாக. குடும்பம் குடும்பமாய் ஆமென் ரட்சிக்கப்படட்டும். கோத்திரம் கோத்திரமாய் ரட்சிக்கப்படட்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற அனுதினமும் சபையிலே சேர்க்கப்படுகிறபடியே ஸ்தோத்திரம். ரிகபரா லஷகமாமா ரதலதிரபல ரிகபரபல வஷந்தரபல கசியாத்தரரா ரிஹபாபா வஷிபாபா லதமாமானா ரிபலபோ தப்தர்கபரபல வஷிஹாப்தரோதல் கடரபல கசியாதனரா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் அப்படியே செய்கிறபடியே கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜெபம். வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த சர்வ வல்லமை எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பகல் காலத்தில் நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆமென். நம்முடைய பாதத்தில் காத்திருக்க கத்த தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மகிமையான பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் ஒரு அக்கினி தலலை போட்டபடியா ஸ்தோத்திரம். ஆவியின் வல்லமை நீர் எங்களுக்குள்ளாய் அனுப்பினபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய கரம் எங்களோடு கூட உறுதியாக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய அக்கினி இந்த நாளில் விழுந்தபடியா ஸ்தோத்திரம். அவன் ஒவ்வொருடைய ஜெபிக்க ஜெபிக்க தேசத்தில் ஒரு அசைவு மாறுதலை காண பண்ணத்தக்கதாக தேவ மகிமையங்களை ஆளுகை செய்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களை நினைத்தருளுவீராக. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் சோர்வை உண்டு பண்ணும்படி மடங்கடிக்க பண்ணுகிற சத்துருவின் போர் ஆயுதங்கள் தெரிப்புண்டு போவதாக. சத்துரு எந்த மனிதர்களெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிறான் அந்த மனிதர்கள் எல்லாரும் அடக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏவப்படுகிற விபச்சார ஆவிகள், இச்சையின் ஆவிகள், பெண் ஆசைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக. தேவ வல்லமை, தேவ வல்லமை ஆமென். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். குடும்பங்களை நினைத்தருளோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்பீராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜனத்தோடு கூட கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆவியானவரே. இந்த கடைசி நாட்களிலே தேவ மகிமை ஆவியானுடைய வல்லமை பல மடங்காய் தேசத்தில் வெளிப்படுகிறதை எங்கள் கண்கள் காணும்படி செய்வீராக. ஒவ்வொரு சிறு சிறு கிராமங்களில் இருந்தும் பட்டணங்களில் இருந்தும் கர்த்தருடைய எழுப்புதலின் தீ பற்றி பிடிப்பதாக. தேவ மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். கிருபை கூட இருக்கட்டும். காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருக்க விழித்திருக்க கிருபை பாராட்டுவீராக. அப்படியே மகிமை மாத்திரம் எங்களை ஆளுகை செய்து காத்து கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க.